பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்கு. ஆனா உடனே சம்பாதிக்க என்ன பண்ணலாம்? இதே போலதான் ஒரு கூட்டம் யோசிச்சுக்கிட்டே கடைசியில கடத்தலான்னு முடிவு பண்றாங்க. பணத்தை கிடையாது, பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்காக பக்காவா பிளான் போட்டு கடத்தின பிறகுதான் தெரியுது, இவங்க கடத்தி கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு மட்டும் கிடையாது, பைத்தியக்கார வீட்டு பொண்ணு. ஐயோ, நம்மளால அடி தாங்க முடியாதுப்பா, பேசாம அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன? கடைசி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விட்டாங்களா இல்லையா? அதுதான் இந்த கதையில பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு ஆபிகைல். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு சின்ன பொண்ணு ஸ்டேஜ்ல பேலி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவளுடைய பெயர் தான் ஆபிகைல். யாருமே இல்லாத ஸ்டேஜ்ல இவ மட்டும் தனியா ஆடிக்கிட்டு இருக்க. இவளை கடத்த வெளியே ஒரு கூட்டமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 3 பேர் கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே போல 3 பேர் அந்த பொண்ணு வெளியே வரதுக்காக கார்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அதுல ஒருத்தன் கூட இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட உன்னுடைய பெயர் என்னன்னு கேக்குறான். ஏண்டா எவ்வளவு டென்ஷன்ல இருக்கும், இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியமா? இதுல பாட்டு வேற. அடைச்சி கம்முனுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கரெக்டா தன்னுடைய வீட்டுக்குள்ள வரா. ஆனா அதுக்கு முன்னாடியே முதல் 3 பேரு அந்த வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. உள்ள வந்த பிறகு அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, என்னது குழந்தைய கடத்த போறோமா? என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க, ஏமா நம்ம என்ன கொல்லவா போறோம், கடத்தி பணம் கேட்டு பணம் கிடைச்ச உடனே விட்டுட போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு அறைக்குள்ள வரா. உடனே ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்த பொண்ணு யாருக்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா அவ போனை வைக்கும் போது இவங்க ஓடி வந்து அந்த பொண்ணை பிடிக்க பாக்குறாங்க. குட்டி சாத்தா கையில குத்திச்சு, வாங்கடா பிடிங்கடான்னு ஓடி வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஊசி போட்டு பிடிக்கிறாங்க. அடுத்து அவளை ஒரு பைக்குள்ள போட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வராங்க. வாங்க வாங்க சீக்கிரம் போலான்னு எல்லாரும் ஒரே வண்டியில ஏறிக்கிட்டு இவங்க எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கே தெரியாது. இவங்க போக வேண்டிய இடத்துக்கு வரும்போது அங்க இவங்களுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். அவனும் சீக்கிரம் எல்லாரும் உள்ள வாங்க, முதல்ல அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் கட்டி போடுங்க. ஒரே ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் நீங்க அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும், அதுக்காக $50 மில்லியன் நமக்கு கிடைக்கும். அது இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணு யாருன்னு ஒரு பொண்ணு கேக்குறா. அதுக்கு அந்த ஆளு, உனக்கு தேவை பணம், அது எப்படி வந்தா என்ன, யாருக்கிட்ட இருந்து வந்தா என்ன, இதுக்கப்புறம் எந்த கேள்விகளும் என்கிட்ட கேட்க கூடாது, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய போனை கொடுங்க அப்படின்னு எல்லாருடைய போனையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போகும்போது, எலிகளே கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டவங்க, என்னது எலியா, என்னத்துக்கு அவன் நம்மளை பார்த்துட்டு எலின்னு சொல்லிட்டு போறான், எதுவா இருந்தா என்ன, பணம் கிடைக்க போகுது, இன்னைக்கு ஒரு நாள் இந்த சின்ன பொண்ணை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு யாரும் அதை பத்தி கண்டுக்காம ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் அதுல விருப்பம் கிடையாது. அந்த நேரம் ஒருத்தன் சைக்கிள்ல வந்து மறுபடியும் அந்த பொண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கான். அதுக்காக என்னால எல்லாரையும் கரெக்டா கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட அவனும் அந்த பொண்ணு கிட்ட பெட் கட்டுறான். அதை வாங்கிக்கிட்டு முதல்ல அந்த பென்சில் அடிபட்ட ஆளுகிட்ட போய், நீங்க ஒரு போலீஸா இருக்கணும், உங்களுடைய நடை உடை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு, அதுவும் சாதாரண போலீஸ் கிடையாது, கட்டாயம் ஒரு டிடெக்டிவா தான் இருக்கணும், ஏன்னா உங்க சிந்தனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்ல. அதை கேட்டவன் அது உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எங்களை பத்தி சொல்லுங்கன்னு காசை நீட்டி அந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க. அவளும் அந்த காசை வாங்கிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பத்தி ஓரளவுக்கு சரியா சொல்றா. சரி ஓகே, நான் போயிட்டு அந்த பொண்ணை பார்க்க போறேன்னு போறா. அங்க அந்த குட்டி பொண்ணு, ப்ளீஸ் நீங்க யாரு, என்னை விட்டுடுங்க, எனக்கு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதை கேட்டாவ, சரிமா இரு வரேன்னு முகமூடியை மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுடைய கை விலங்க முன்னாடி பக்கமா மாட்டி விடுறா. அப்போ அந்த பொண்ணு, எதுக்காக என்ன கடத்துனீங்கன்னு கேக்குறா. இதை கேட்ட அவளும், பயப்படாத குட்டி பொண்ணே, உன்னுடைய அப்பா கிட்ட பணம் கேட்டிருக்கோம், அது கிடைச்ச பிறகு உன்னை விட்டுடுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு, என்ன நீங்க பத்திரமா பாத்துப்பீங்களான்னு கேக்குறா. இதை கேட்ட அந்த லேடி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், யாரும் உன்னை காயப்படுத்த விட மாட்டேன். அப்படியா, தேங்க்ஸ், உங்க பேர் என்னன்னு கேக்குறா. இவங்க எல்லாரும் தங்களுடைய உண்மையான பெயரை மறைச்சிட்டு இந்த கடத்தலுக்காக புது பெயர் வச்சிருப்பாங்க. அதுல இவளுக்கு வைக்கப்பட்ட பெயரான ஜோயி அப்படிங்கிற பெயரை அந்த பொண்ணுகிட்ட சொல்றா. அடுத்து அந்த லேடியை பார்த்த குட்டி பொண்ணு, உங்களுக்கு பசங்க இருக்காங்களான்னு கேக்குறா. அதை கேட்ட அவளும், ஆமா ஒரு பையன் இருக்கான்னு சொல்ல. உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிக்குமான்னு கேக்குறா. அதை கேட்ட லேடி, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது, ஆனா என்னுடைய அப்பாக்கு என்ன பிடிக்காது, என்னை கண்டுக்க கூட மாட்டாரு, ஜோயி உனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன்னு சொல்றா. என்ன பயப்புல சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒன்னும் புரியாம இவன் நேரா வெளியே வந்து போலீஸ்காரங்கிட்ட போய் அந்த பொண்ணுடைய அப்பா யாருன்னு தெரியுமா கேக்குறா. அதுக்கு அவன், யாரா இருந்தா என்ன, பணம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி யாரா இருக்கும்னு சந்தேகப்பட்டு அவனை உள்ள போறான். உள்ள போனா அந்த பொண்ணுடைய கண் கட்டு காணோம். ஆத்தாடி நம்மள பாத்துட்டான்னு இவன் நேரா கன் எடுத்துக்கிட்டு, ஒழுங்கா சொல்லு என்னுடைய கண்ணுடைய கலர் என்னன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, கண்ணையே பார்க்கல, கலர் எப்படா பார்ப்பேன், நான் எதையும் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவனும், உன்னுடைய அப்பா யாருன்னு கேக்குறான். அவளும், என்னுடைய அப்பாவுடைய பேரு கிறிஸ்டாஃப் லாசர் அப்படின்னு சொன்ன பிறகு, ஆத்தாடி இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது,
கூட்டிக்கிட்டு வந்து காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா காரியம் பண்ண பார்க்குறானுங்க. காய்ஸ், என்னுடைய பங்கை நீங்களே எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது கிளம்ப போறியா? ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், என்ன ஆச்சா, இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அந்த பொண்ணுடைய அப்பா இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கொலகாரன். இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவனை பிடிக்கணும்னு நினச்சி போன யாரும் உயிரோட வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை நம்ம கடத்தணும்னு தெரிஞ்சாலே போதும், நம்மளை கொண்டுடுவான். சரிடா, நம்ம மாட்டியிருக்க மாட்டோம். கீச்சோம், இந்நேரம் அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருப்பான். எப்போ வேணும்னாலும் அவன் இங்கே வரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், வாங்க ஓடிடலான்னு சொல்ல, பத்தாதுக்கு அவன் என் மூஞ்சி வேற பார்த்துட்டா. எப்படியும் நான் அவங்க அப்பா கிட்ட மாட்டிப்பேன். இதை விட்டு தப்பிக்க வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில், சரி ஓகே, பணத்தை வாங்குறோம், இந்த ஊரை விட்டு ஓடி போகிறோம். இன்னும் 22 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் யாரும் இந்த இடத்துக்கு வராம பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் அந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தேடி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய நூலகத்தை கண்டுபிடிக்கிறா. என்ன இடம் இது, பார்க்கவே வித்தியாசமா இருக்குன்னு அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க இவளை பார்த்த ஒருத்தன், இங்க எது வேணாலும் நடக்கலாம், எதுக்கும் ஜாக்கிரதையாரு, எப்பவும் நான் உன்னை பாதுகாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு பொண்ணை காட்டும் போது அவ ஜாலியா உட்காந்து டிவி பாத்துங்கிறா. பின்னாடி ஒரு பயங்கரமான உருவம், அது முகமுடியை கழட்டினா அதை விட பயங்கரமாகுது. அடே மொட்டை, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, போட வெளியன்னு அடிச்சு துரத்துறா. வெளியே போனவன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம மூஞ்சில பூரா விட்டுக்கிட்டு இருக்கான். அதை விட்ட கையோட புகையை வலிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. இவன் போற வழியில சில ஓவியங்களை பாக்குறான். அதுல இந்த சின்ன பொண்ணு போலவே ஒரு பெண்ணை வரைஞ்சிருக்காங்க. அவ யாருடைய கையையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டே இவன் அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க எதையோ பார்த்து பயந்து போறான். அது என்னன்னா ஒரு எலி. ஓ, இதைத்தான் அந்த ஆளு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னமோ வந்து அவன் காலை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகுது. இங்க அந்த பொண்ணு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு எழுந்து வரா. இவ வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாரும் இல்ல. மறுபடியும் இவ திரும்பி உள்ள போய்கிட்டு இருக்கா. அங்க அந்த மொட்டையை பார்த்துட்டு, அடே மொட்டை, நீ அட கத்தன? ஐயோ, மரமண்டை நாங்க மண்டை மட்டும் தனியா வருது. அடே யாராச்சும் வாங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்டா குண்டா, மூஞ்சில நடாது, முதல்ல போய் அதை கழுவு, அப்புறம் வா. சரிம்மா, இதோ போறேன்னு அவனும் வேக வேகமா போறான். எல்லாரும் அதை வந்து பார்த்துட்டு, கண்டிப்பா இது ஒரு மனுஷனால பண்ணிருக்க முடியாது, வேற எதுவும் இங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த போலீஸ்காரன், அதான்டா சொன்னேன், அந்த பொண்ணுடைய அப்பன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மிருகம், கண்டிப்பா அவன் தான் இதை பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு வம்பு, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களால போக முடியாது. ஏன்னா அந்த வீடு பலமா கூட்டப்பட்டிருக்கு. துறக்கிறது மட்டும் கிடையாது, உடைக்க கூட முடியாது. இருந்தாலும் இதை அவங்க முயற்சி பண்ண, அப்போ அங்க இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாம் இரும்பு கதவால மூடிக்குது. இதால பயந்து அந்த ஆர்மிக்காரன் ஓடி வந்து துப்பாக்கியை தேடும் போது துப்பாக்கியை காணோம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு நேரா அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஓடி வந்து, உண்மையை சொல்லு, இங்க வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, இருக்காங்க, ஆனா நான் சொல்ல மாட்டேன், அவர் என்னை காயப்படுத்துவாரு, ஏன் பயப்படுற, நான் இருக்கேன்ல, அது யாருன்னு இவன் மறுபடியும் கேட்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, அவர் பேரு வால்டஸ், அவர் எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்குறாரு, அவர் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்ல, இதை இவ கேட்டு நேரா ஓடி வந்து அந்த ஆர்மிக்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதால 2 பேரும், இங்க யாரும் இருக்காங்க, நாம முதல்ல அது யாருன்னு தேடுவோம் அப்படின்னு 2 பேரும் 2 பக்கம் பிரிஞ்சு போக, பின்னாடி அந்த ஆர்மிக்காரன் போன இடத்துல என்னமோ சத்தம் கேக்குது. அதை கேட்டவ என்னாச்சுன்னு ஓடி வந்து பாக்குறா. அங்க அவனையும் ஏதோ ஒண்ணு வந்து கொடூரமான முறையில தாக்கியிருக்கு. உடனே அவன் அங்க சுருண்டு விழுந்து இறந்து போக, இவ அங்கிருந்து ஓடி வந்து, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க, இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட வேலை பாக்குறீங்க, ஒழுங்கா அது யாருன்னு நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த போலீஸ்காரன், அந்த பொண்ணு நம்மளை வச்சு கேம் ஆடுறா, அடே தடியா, நீ நேரா போய் அந்த பொண்ணை கொல்லு, எப்படியும் நம்ம சாக போறோம், அதுக்காக அவங்கள பழி வாங்கலாம் சொல்ல, அதை கேட்டவன் நேரா ஓடி போய் அந்த பொண்ணை கொல்ல பாக்குறான். பின்னாடியே இவ ஓடி வந்து அந்த ஆளை சுட்டு, அடே தடி பயலே, உனக்கு சொந்த புத்தியே கிடையாதா, எவன் சொன்னாலும் கேட்கற, ஒழுங்கா அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி அந்த இன்னொரு ஆள் ஓடி வந்து, இங்க பாரு, இதுல நீ தலையிடதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கேப்ல அந்த பொண்ணுக்கே போர் அடிச்சு கையில இருக்கக்கூடிய விலங்கை கழுட்டுறா. அதை பார்த்து அந்த இன்னொரு பொண்ணு, அடே அங்க பாருங்கடா, இது குட்டி பாப்பா இல்லடா, குட்டி சாத்தா, அதை விடாதீங்கன்னு துப்பாக்கியால சுடுறாங்க. ஆனா அதுக்கு ஒன்னும் ஆகல. அது மறுபடியும் எழுந்து வந்துகிட்டு இருக்க. இவளை பார்த்து காப்பாத்துறேன்னு சொன்ன பொண்ணே அவளை சுட ஆரம்பிக்கிறா. கர்த்தரே காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. கீழே வந்த இவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு வேம்பயர். அப்படின்னா வேம்பயருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் கொண்டு வாங்க, சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்ல ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு கொல்றது ரொம்பவே முட்டாள்தனம், நாம ஏதாச்சும் பேரம் பேசி அந்த பொண்ணு கிட்ட தப்பிக்கலாம்னு சொல்ல, இன்னொரு பொண்ணு, கிடைச்சிடுச்சு, பூண்டை தூக்கிட்டு வந்துட்டேன். எது, இதான் பூண்டா, பைத்தியம், அது வெங்காயம், சாரிப்பா, எனக்கு சமைக்க தெரியாது, சாப்பிடதான் தெரியும், இவங்களை கூட்டிகிட்டு போனா நம்மளால அதை கொல்ல முடியாது, அதுதான் நம்மளை கொல்ல போகுது, சரி வாங்க, வேற வழி இல்லைன்னு மெதுவா அதை தேடி போறாங்க. அங்க அந்த சின்ன பொண்ணு தலை துண்டிக்கப்பட்ட ஆளை தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இது வேம்பேர் கிடையாதுப்பா, பைத்தியம்,
ஹாய், உன்னை விட மாட்டோம், உன்னை கொல்ல போகிறோம். ஹை பூண்டு நல்லா இருக்கு. இவன் என்ன கொண்டு வரான்? ஒன்றும் இல்லையா, நீ போ. அடே தடியா, சிலுவையா, அது கூட இதை வச்சு குத்தி குத்தி விளையாடலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரத்தம் தான் சொல்ல. குத்து வாங்கின 3 பேரும் ஏம்மா வெயிட்டிஸு, நாங்கள் இதை வந்துட்டோன்னு மறுபடியும் கீழே வராங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு, பரவாயில்லையே 3 பேரையும் உயிரோடு அனுப்பியிருக்கா. நான் தான் ஏற்கனவே சொன்னனே அவகிட்ட இதெல்லாம் பழிக்காதுன்னு. அவகிட்ட பழிக்கக்கூடிய ஒன்று என்கிட்ட இருக்கு. இந்த ஊசி தான் அவளை மயக்கடைய வச்சது. மறுபடியும் இதை போட்டு தான் அவளை பிடிக்கணும். போங்க, அவளை தேடுங்க. அவளை பார்த்த உடனே ஊசி போட வேண்டியது தான். ஒரு ஊசியே 4 பேர் போடுறதா? எப்படி சாத்தியம் தெரியலையே. சரியா செய்வோன்னு பயத்தோட போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு வவால் வர, அதால பயந்தவ ஒரு குளத்துக்குள்ள விழுந்துட்டா. அடே காப்பாத்துங்கடா, இங்கே டெட் பாடி இருக்குடா. டெட் பாடியா? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேரா? இங்கே ஒரு ஊரே இருக்குடா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு அந்த பொண்ணை விடக்கூடாதுன்னு அந்த குண்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் பின்னாடி வந்து யாரை விடக்கூடாதுன்னு கேட்குறா. ஆத்தாடி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவனும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த பொண்ணு அவனை துரத்துக்கிட்டே வரா. குறுக்க அந்த கண்ணாடிக்காரன் யாரு பாதுன்னு கதவை துறக்க, பாவம் பூசணிக்காய் உடைச்சிட்டாங்க. அடுத்து அந்த பொண்ணு நேராக கண்ணாடிக்காரங்கிட்ட ஓடி வரா. உனக்கு கால் அடிபட்டுருக்கல்ல, ஓட முடியாதுன்னு அவனை கீழே தள்ள. அப்புறம் என்னமோ கேட்டியே, உன்னுடைய கண்ணுடைய கலரை காட்டு. அடியே நடி குத்த வச்சு உட்காந்துங்கிற, வாடி வந்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க அந்த இன்னொரு பொண்ணு ஊசியை தவற விட்டுட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. காப்பாத்த வந்த பொண்ணை கையை பிடிச்சு கடிச்சிட்டு மறுபடியும் அவன் கிட்ட போகும்போது அவன், அடே என்னை தூக்கிக்கிட்டு பறக்க போறாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள தடியை வந்து அந்த பொண்ணை பிடிச்சு அமுக்கிட்டான். இவனும் சரியான நேரத்துக்கு ஊசியை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு போட, மயங்கி போன அவளை அந்த வீட்டுக்குள்ள பார்த்த ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க. இதை கண்ணு முழிச்சு பார்த்து அந்த பொண்ணு, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதை கேட்ட இவ, இது வரைக்கும் நீ நடிச்சதே போதும், அது மட்டும் இல்லாம உனக்கு வெறும் 12 வயசு கிடையாது. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ரொம்ப வருஷமா நான் இதே வயசுல தான் இருக்கேன். இதை அந்த போலீஸ்காரன் கேட்டு, எதுவா இருந்தா என்ன, உன்னுடைய அப்பா கிட்ட நாங்க பணம் கேட்க போறோம். பணமா? என்ன பணம்? உங்க எல்லாரையும் இங்க வர வச்சானே அந்த ஆளு எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கறான். இது வரைக்கும் நாங்க யாருக்கிட்டையும் பணம் கொடுத்ததே கிடையாது. நான் சரியா தானே சொல்றேன்னு அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய பேரையும் கரெக்டா சொல்றா. இதை கேட்ட அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது அப்படின்னு திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ அவ கடைசியா இருக்கக்கூடிய அந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ உன்னுடைய மகனுக்காக இதை செய்யல, ஏன்னா நீ அவனை பார்த்ததே கிடையாது. அவனை நீ தனியை விட்டுட்டு ஓடி வந்துட்ட. அப்படி பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான தண்டனையை கொடுக்க தான் நான் இங்க உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. என்னை யாரும் திறந்து விடுறீங்களோ அதுல 2 பேரை விட்டுட்டு 2 பேரை கொண்டுடுவேன். சீக்கிரம் சொல்லுங்க யாருன்னு கேட்கும்போது யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இது கடைசி வாய்ப்பு, உங்களில் ஒரு ஆளை மட்டும் விட்டுடுறேன். அந்த வாய்ப்பு யாருக்கு வேணுமோ வந்து கதவை திறங்கன்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு இவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய அப்பா தன்னை சரியா கவனிச்சுக்கலன்னு இவ வருத்தப்படுறா. அதுக்காக என்னால பல கொலைகள் பண்ண முடியும்னு இவ காட்ட தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அதை யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரன், நான் இவளை காவல் காக்குறேன்னு அங்கே இருக்கான். இவங்க போன பிறகு அவனை பார்த்து, நாம 2 பேரும் ஒரு டீல் பேசலாமா? இங்க இருக்கக்கூடிய நூலகத்துல ஒரு ரகசிய வழி இருக்கு. சரி, இப்போ நீ சொன்ன மாதிரி கதவை திறந்து விடுன்னு சொல்ல, அதை கேட்டவன் அஸ்கு புஸ்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போ அவ அந்த கதவை உடைக்கிறா. இந்த சத்தம் கேட்டு அந்த பொண்ணு ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய பலகையை உடைக்கும் போது சூரிய ஒளி அவன் மேல பட்டு அவ கை அப்படியே புசுங்கி போகுது. அங்கிருந்து எல்லாரும் நூலகத்தை நோக்கி ஓடி வராங்க. ஒரு பக்கம் எல்லாரும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதுல அந்த கண்ணாடிக்காரன் மட்டும், ஆத்தாடி கதவு இருக்குன்னு சொன்னா எங்க இருக்குன்னு தெரியலேன்னு நோண்டிக்கிட்டு இருக்கான். இதுல இந்த பொண்ணு, கடி போட்டிருக்கோம், நமக்கும் ஏதாச்சும் ஆகுமா? நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடிப்பட்ட பொண்ணு ஒரு ஐடியா, இந்த வீட்டுடைய பவர் சோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நான் போய் அதை ஹேக் பண்ணி இங்க இருக்கக்கூடிய கதவுகளை திறக்கிறேன், என் கூட வாடா தடியான்னு அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறா. இங்க அந்த குட்டி பொண்ணு பாட்டு போட்டுட்டு அந்த பொண்ணுடைய மூளையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரா. தடியனும் எங்க போன இவன் தேடிக்கிட்டு இருக்க, நேராக ஓடி வந்து அவன் கழுத்தை பிடிச்சு கடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளும் முழுசா வேம்பேரா மாறிட்டா. இவங்களும் அந்த சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு ஓடி போறாங்க. அது வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு அவங்க வரும்போது, அடே குண்டா செத்து போயிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்க. இவ ஏதோ சந்தேகமா இருக்கு, அங்க போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்டாவ, கண்டுபிடிச்சிட்டீங்களா, இரு வரன்னு ஓடி வரா. அதுக்குள்ள இவங்க மறுபடியும் நூலகத்துக்கே ஓடி போறாங்க. இவங்களை பாதுகாக்க இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் சூரிய ஒளி. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு அதை சரியா பயன்படுத்தி இந்த பொண்ணை வெடிக்க வைக்கிறா. அதே நேரம் இந்த இடத்துடைய ரகசிய கதவை திறக்குது. இவங்களும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பயந்துகிட்டே போக, உள்ள போனா கேமரா மூலயமா அது எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடே கிழட்டு பயலே, இருடா வரேன். ஆத்தாடி இவனும் வேம்பயர் போல இருக்கே. இங்கே பாருப்பா, நான் வேம்பயர் தான், ஆனா அந்த பொண்ணு போல கிடையாது. யாரும் என்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சில்ல, எனக்கு உதவி பண்றியா?
நாம முதல்ல அந்த சின்ன பொண்ணை கொல்லுவோம், அதன் பிறகு அவளுடைய அப்பாவையும் கொண்டுட்டு கடைசியா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம்னு சொல்ல அதை கேட்டவன் சம்மதிக்கிறான். அதால் அந்த ஆளு முதல்ல வந்து அவனை கடிக்கிறான். பிறகு தன்னுடைய ரத்தத்தையும் குடிக்க சொல்றான். அவனும் அதை செய்யும் போது அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வகையான மாற்றங்கள் உருவாகுது. அந்த கேப்ல இவரு எவளையும் கடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் எழுந்து வந்து இவனை கொண்டுடுறான். 2 பேர்லாம் உலகத்தை ஆளக்கூடாது, நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதை அந்த பொண்ணு பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி அந்த குட்டி பொண்ணு வர அதை பார்த்தவன் அவளுடைய ரத்தத்தையும் பிடிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறான். இவ என்னை விட்டுக்கிட்டான்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அவ ரத்தத்தை குடிச்சிட்டு அவளை தூக்கி கீழே போட்டவன் குட்டி சாத்தான். சேஷ்ட ஜாஸ்தி, இப்ப பாரு எப்படி கிடக்குறேன்னு அவளை விட்டுட்டு நேரா இவளை தேடி வரான். பின்னாடியே வந்தவன் சாக ரெடியாட்ட போல இருக்குன்னு அவளை தாக்கிக்கிட்டு இருக்கான். ஏன்டா என்ன கொல்ல மாட்டேங்கிற, சீக்கிரமா கொல்லுன்னு கேக்குறா. அதுக்கு அவன் உன் கூட விளையாட எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவளை மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவளை மேல இருந்து தூக்கி கீழே போடும்போது அந்த குட்டி பொண்ணு வந்து காப்பாத்துறா. இவ அவளை பார்த்தும் பயப்பட அந்த குட்டி பொண்ணு இவளை பார்த்து என்னால தனியா சமாளிக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு, கட்டாயம் நான் உன்னை வெளியே போக விடுறேன்னு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. என்னதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலும் அவனை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவன் 2 பேரையும் பலமா தாக்கிட்டு இந்த பொண்ணுடைய நெஞ்சில ஒரு கம்பியை குத்தி சிவத்துல மாட்டிடுறான். அடுத்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட போய் இது பார்க்க வேடிக்கையா இருக்குல்ல அப்படின்னு அவளை தாக்கிட்டு மறுபடியும் அவளை பிடிச்சு ரத்தம் குடிக்கிறான். அங்கிருந்து அந்த பொண்ணு கிட்ட வந்தவன் அவளை அப்படியே கம்பியை விட்டு உருவி எடுக்கிறான். இப்போ நீயும் என்னுடைய பொம்மையா மாற போறேன்னு அவளை பிடிச்சு கடிக்க அவ மாறதுக்கு முன்னாடியே கண்ணு முடிக்கிறா. இவனும் அவ மாறிட்டான்னு நினைச்சு இப்போ அவளை குத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாவ திரும்பி இவனைய தாக்க அவன் கோவப்பட்டு இவளை அடிக்கும் போது கூட அந்த சின்ன பொண்ணு வர இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை மறுபடியும் தாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்கக்கூடிய கம்பியால அவன் நெஞ்சில குத்தும் போது அவன் அதே இடத்துல வெடிச்சு சிதறி போறான். கடைசியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு வா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த நேரம் அந்த பொண்ணுடைய அப்பா அங்க வந்து இவளை கொல்ல பாக்குறான். உடனே அந்த சின்ன பொண்ணு ப்ளீஸ் டேடி அவங்கள விட்டுடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீங்க இல்லாத போது இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க. ஓ அப்படியா, இப்பதான் நான் வந்துட்டேன்ல, அவங்கள அனுப்பிடலாம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளை வெளியே அனுப்புறான். இவளும் ஆள விடுறா சாமின்னு அங்கிருந்து ஓடி வர இவளை கடிச்சவன் செத்து போனதால இவளுக்கு ஒன்றாகல. அது கூடவே இந்த படத்தையும் ஒத்தோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.